வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம செயின் ஸ்டிச் பார்த்துட்டோம். செயின் ஸ்டிச்சோட எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா, ஆரியில் வந்து அடுத்த ஸ்டிச் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்லைனுக்கு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறதா வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இந்த செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க, ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லாங்காக இந்த டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் போதும். இப்போ நாட் போட்டேன். நாட் போட்டு டபுள் செயின் ஸ்டிச் என்ன சொல்லுவோன்னா, மறுபடி இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டு செயின் ஸ்டிச் தெரியுதா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் போடணும். போட்டிங்களா? இதே எடுத்துகிட்டு இந்த ரெண்டு செயின் ஸ்டிச் இருக்குது பாருங்கள், நம்ம முதல்ல போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் போடணும். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம அந்த த்ரெட் எடுக்கணும். அதே செயின் ஸ்டிச் தான் நம்ம சென்டரில் போட்டு எடுக்கணும். இதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுமாங்க. இது வந்துட்டு நெக்லைனுக்கு கொடுக்கலாம், அப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கும் கொடுக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நம்ம கொடுத்துருக்க டிசைன் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நாட் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு செயின் ஸ்டிச் சென்டராக பார்த்து எடுக்கிறது இது ஒரு டபுள் செயின் ஸ்டிச்சு. இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுங்க. நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. கொஞ்சம் லாங்காக போடணும், இந்த கேப்பில் போடணும். உங்களுக்கு நான் கொஞ்சம் லாங்காக போட்டு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே நாட் போட்டு நாட் போட்டாச்சு. இப்போது இந்த செயின் இருக்க பாருங்கள், இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த செயின் ஸ்டிச் இருக்குது பாருங்கள், இந்த செயின் ஸ்டிச் தெரியுதா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இந்த இடம் குத்தக்கூடாது. கரெக்டாக இந்த சென்டரில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் செயின் ஸ்டிச் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு லைன் போட்ட செகண்ட் செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தணும். சென்டரில் குத்து மறுபடியும் செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் வந்துட்டு பாருங்கள், சென்டரில் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் அந்த கேப் இருக்கும் தெரியுங்களா, செயினுக்கு நடுவில் இருக்க கேப்பில் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம், கண்டினியூ பண்ணுவோம். இங்கே மறுபடியும் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நாட் போட பழகிட்டிங்கன்னா அந்த நாட் போட்ட இடமே நமக்கு எங்கே நாட் போட்டிருக்கோன்னே தெரியாது. இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து நெக் லைனுக்கு கொடுக்குற டபுள் செயின் ஸ்டிச்சு. ஒரு செயின் ஸ்டிச் சின்னதாக கொடுப்போம் நம்ம. பாருங்கள், நெக்கு கொடுக்கும்போது நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா இவ்வளோ சின்னதாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். அந்த லைன் பாருங்கள். இந்த இடத்துல நாட் போட்டேன். இந்த வந்து நெக்லைனுக்கு போகிற டபுள் செயின் ஸ்டிச். போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் சென்டரில் போட மாட்டோம், பக்கத்துலேயே அந்த கேப் அளவுலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுறோம் நெருக்கி. அது ரொம்ப அதுக்கு பக்கத்துலேயே போடணும் நம்ம.
ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம் நம்ம. அதுதான் வந்துட்டு நெக்லைனுக்கு போகிற டபுள் செயின் ஸ்டிச்சு. இதை வந்துட்டு ஒரு நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு நெக்லைனுக்கு பாருங்கள் எவ்வளோ பட்டையாக இருக்குது பாருங்கள். நெக்லைனில் வந்துட்டு ஏன் கொடுக்குறோன்னா, நம்ம டெய்லரிங் ஸ்டிச் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இந்த சைடு பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருப்போம். அந்த பீட்ஸ் ஒர்க்லாம் மிஷினில் தைக்கும்போது வந்து உடஞ்சி போய்டும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக டபுள் செயின் ஸ்டிச் கொடுப்போம். அந்த செயின் ஸ்டிச் தான் இது. இதுக்கு பக்கத்தில் நீங்கள் ட்ரிபிளாகவும் கொடுத்துக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒட்டி ஒட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டையாக வரும். டெய்லரிங் தைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்லைன் வந்து பார்க்குறக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு நம்ம நெக்லைனுக்கு யூஸ் பண்ணுவோம், நெக்குக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து நம்ம டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எந்த டிசைனுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நெக் டிசைன் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், பார்க்குறக்கே நல்லா தெரியும், கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அவ்வளோதான் இந்த செயின் ஸ்டிச். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்து நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். கலர் டிஃப்ரென்ஸோட 2 கலர் எடுத்திருக்கேன். அதிலே டபுள் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். லாங்காக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி போட்டாச்சு. இதே வந்துட்டு அடுத்தது வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலரில் போட்டு காமிக்கிறேன். டபுள் செயின் ஸ்டிச். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த முதல்ல போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் மேலே இருந்து பாருங்கள் எடுத்துட்டேன்னா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில்